ராசியில ராகு வந்து ஜென்ம ராகு அப்படின்னா ராகுனா யாரு போகக்காரன்னு சொல்றது. அப்ப ஆசைகளை தூண்டுவார், ஆசைகள் பேராசைகள் எல்லாத்தையும் அதிகபட்ச அளவுல தூண்டுவார். அப்ப இந்த ராசியை குரு பார்க்கும்போது உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நியாயமான முறையில் நமக்கே தோணும்ல, இது நியாயமா, நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான நமக்கு டிசர்விங் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி நியாயமான ஆசைகள்லாம் நிறைவேறும். அதிகப்படியான அதாவது தவறான ஆசைகள் ஏதோ ஒன்று இருந்துச்சு, தவறான விஷயத்துல நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயமும் நடக்கும். ஆனா 7ஆம் இடத்துல கேது இருக்காரு பாத்தீங்களா, நீங்க செஞ்ச விஷயத்துக்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க. அதனால நியாயமான ஆசைகள் ஆசைப்படுங்க, அது நிறைவேறும், முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்களை மட்டும் போகாம கொஞ்சம் இருந்து பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ராசியில ராகு வரும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் வரும். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒழுக்கம் குறைவாகிறதுக்கு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த ராசியில வர கேதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்க பிரம்மாண்டமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிரம்மாண்டமானா இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரெயின் ஒர்க்கே ஆயிருக்காது, ஆனா இப்போ வந்து உங்க பிரெயின் நல்லபடியா ஒர்க் ஆக போகுது, நல்ல பிராட் மைண்டட் வரப்போகுது, நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க, நிறைய திங்க் பண்ண ஆரம்பிங்க, அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதனால இது இல்லாம ராசியில ராகு வரும்போது வெளிநாட்டு யோகம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறாங்க, கும்பராசிக்காரங்க ஃபாரின் போறது இது எல்லாம் கிடைக்க போது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பதவியை சொல்றது, பதவி உயர்வு சொல்றது. அந்த இடத்துல இருந்து ராசியை வந்து குரு பகவான் பார்க்க போறாரு, ராசியில இருக்க ராகுவையும் பாக்குறாரு. அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆல்ரெடி சில பேர் கிடைச்சிருச்சு, இப்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கும்பராசிக்காரங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது நிறைய பேர் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல பார்த்து பண்ணீங்க, கொஞ்சம் கவனமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்காரா தனஸ்தானத்துல, 2ஆம் இடத்துல ராசிநாதன் ராசியில ராகு குரு பார்வையில இருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களும் நன்மைகள் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு லாபம் கொடுக்கும் இந்த ராசியில வர ராகு. இந்த காலகட்டத்துல கும்பராசியில இருக்கவங்க யாருக்காவது ராகு தசையோ ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க, அற்புதமான யோகத்தை கொடுத்துறாது. அதே நேரத்துல கேது தசைய கேது புத்தி நடந்துச்சுன்னா ஒரு சின்ன டிராபேக்கையும் அது கொடுக்கும். அதனால உங்க ஜாதகத்துல நடக்கிற தசை புத்தியில வச்சு பார்த்து இந்த பலன்கள் இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும்.